அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தொடங்குறோம். நாம் தொடங்குற அன்னைக்கு நாம் எப்படி இருக்கமோ அதே மனிதன் தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறப்ப இருப்பானா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்குறீங்க. அந்த கம்பெனியை தொடங்குற அன்னைக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, என்ன பிளான்ஸ்லாம் உங்களுக்கு இருந்ததோ அதே பிளான்ஸும் அதே மைண்ட் செட்டோடையுமா இருப்பீங்க. ஒரு நாள் அந்த கம்பெனி பெரிய லெவலில் வளர்ந்துருக்கும். நீங்கள் நினச்ச டார்கெட்ஸ் எல்லாம் அட்டைன் பண்ணியிருக்கோம். ஒரு 10, 20, 30 வருஷம் கழித்து சொல்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனியை தொடங்குறப்ப நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தீங்களோ அதே மனநிலை கொண்ட மனிதனாவா நீங்கள் 30 வருஷம் கழித்து அந்த கம்பெனி வெற்றி அடைஞ்சு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்த பிறகு இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. இருக்க மாட்டோம். நம்ம ஆரம்பத்தில் நிறைய கேள்விகள் நம்ம மனசில் ஓடும். இதை சரியாக செய்ய முடியுமா? இதை நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியுமா? இது என்ன, யாராருக்கெல்லாம் இது பயன் தரும்? இப்படி பலவிதமான கேள்விகள் நம்மள்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதையும் மீறி நம்ம ஒரு பெரிய ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் அந்த ஒரு வெஞ்சருக்குள்ளார நாம் போயிருப்போம். அங்கே போன பிறகு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டு இருப்போம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு விஷயத்துக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு புதுசான விஷயங்களை நாமே ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிச்சிருப்போம். அதனால புது ஸ்ட்ராட்டஜிஸ், புது வழிமுறைகளை உருவாக்கி அந்த பிஸ்னஸையே ஒரு பெரிய லெவலில் கொண்டு வருவோம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஒரு அரசியல் கட்சி துவங்குற ஒரு தலைவர் ஆரம்பத்தில் டே 1 அவர் என்னைக்கு அந்த கட்சியை தொடங்குறாரோ, என்னென்ன கொள்கைகள் கொண்டிருக்கிறாரோ அதே கொள்கையோட 20-30 வருஷம் கழிச்சும் அதே கொள்கையோடையும் அதே மனநிலையோடும் இருப்பாரானா இருக்க முடியாது. அதே மாதிரி தான் எல்லாருமே நாம் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறோம். அந்த வேலையில் ஜாயின் பண்ணுற அன்னைக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய கனவுகளோட நாம் அந்த வேலைக்குள்ளார வருவோம். 20-30 வருஷம் கழித்து நாம் யோசித்து பார்த்தோம்னா, நாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருந்தோமோ அதே மனநிலையில் இன்னைக்கு இருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். மாற்றங்கள் மனிதனுக்கு இன்றியமையாதது. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு விதமான மாற்றங்கள் நமக்குள்ள நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு சரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும். அன்னைக்கு நான் அப்படி சொன்னேன், அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு நிற்பேன்னா நிற்க முடியாது. அந்த வழிமுறைகளை சரியாக தெரிஞ்சு வழி நடத்துகிற ஒரு மனிதன் தான் ஒரு சிறந்த தலைவனாகவும் ஒரு சிறந்த மனிதனாகவும் வர முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.